அன்பான நேயர்களே, காலை வணக்கம். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேங்கடம்பில் மால்பட்டழிந்தது கொடியார் மனம் மாமயிலோன், வேல்பட்டழிந்தது சூரனும் வெற்பும் அவன் கால் பட்டழிந்தது எங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. பக்தியால் யான் உன்னை பல காலம் பற்றிய மாதிரு புகழ் பாடி, உத்தமதான சற்குணனேயா ஒப்பிலா மமணி கிரிவாஜா, வித்தக ஞான சத்திரி பால வெற்றி வேலாயுத பெருமாளே பெருமாளே. அன்பார்ந்த நேயர்களே, இன்று கார்த்திகை மாதம் 23ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, பஞ்சமி தீதி இரவு 8:47 வரை, அதுக்கப்புறம் சஷ்டி தீதி, பூச நட்சத்திரம் காலையில் 9:01 வரை, பின்னாடி ஆயில்ய நட்சத்திரம். இன்று உள்ள சித்த யோகம் இருக்கிறது. இன்று ராகுகால செவ்வாய்க்கிழமை 3 to 4:30, யமகண்ட 9 முதல் 10:30, குளிகன் 12 முதல் 1:30, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். அன்பான நேயர்களை, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த 12 ராசியிலையும் கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கிறது என்று பார்ப்போம். இந்த சூரியன் விருச்சிகத்தில், புதன் விருச்சிகத்தில், சுக்கிரன் விருச்சிகத்தில், செவ்வாய் தனுசுக்கு போயிட்டாரு, சனி ராகு கும்பத்தில் இருக்காரு, சந்திரன் குரு கடகத்தில் இருக்காரு, கேது சிம்மத்தில் இருக்கு. இந்த சந்திரனும் குரு இணைந்து கடகத்தில் இருந்தால் குருச்சந்திர யோகம் அப்படின்னு ஒரு யோகம் நேற்றிலிருந்து அது இருக்கு. நேற்று இன்று 2 நாளை காலையில் வரை இருக்கலாம். அருமையான நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடக்கும், நல்ல யோகம்னு சொல்கிறது. அன்பான நேயர்களே, இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்கிறது? மேஷராசி என்பவர்களுக்கு அருமையான நாள். மேஷராசி என்பவருக்கு 4 குரு, 4ஆம் அதிபதி 4லே இருக்காரு. 4ஆம் இடம் வாழ்க்கையில் மிக முக்கியமான இடம். அதனால் இந்த வாய்ப்பு, ஒரு நல்ல வாய்ப்பை கிடைக்கும். ஏதாவது நிலம் வீடு வாங்குவதற்கு, பேசுவதற்கு, அட்வான்ஸ் கொடுப்பதற்கெல்லாம் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு நல்ல பலனை தரலாம். அதோட சனி ராகு 10ஆம் இடத்தில் இருக்கார், அது ஒரு பெரிய சிறந்த அமைப்பு. 11ஆம் இடத்தில் இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார், அது ஒரு பெரிய நிறைவான அமைப்பு. அன்பான ரிஷபராசி என்பவர்களை, உங்களுக்கு குரு பகவான் 3ல் இருக்கார், உங்களுக்கு குரு நல்ல இடத்துல இல்லை. ஆனால் சனி ராகு மட்டும் 10ஆம் இடத்துல இருக்கார். தொழில் நன்றாக இருக்கும், செலவு நிறையா வரும். அன்பான மிதுன ராசி என்பவர்களை, உங்களுக்கு குரு 2ல் இருக்கார், குடும்பஸ்தானத்தில். நல்ல அருமையான நாள். 2ல் குரு மட்டும் இல்லை, 2ஆம் அதிபதியும் 2ல் இருக்கார். பொருளாதார கஷ்டம் வராது, பண வரவுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புகள் உண்டு. அன்பான மிதுன ராசி என்பதை கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. அன்பான கடக ராசி என்பதை, உங்களுக்கு ஜென்ம குரு. ஆனால் ஜென்ம குருனா குருவில் சந்திரன் சேர்ந்திருக்கார், உங்கள் ராசிநாதன் சந்திரனும் அதில் சேர்ந்திருக்காரு. அது ஒரு நல்ல அமைப்பு. நல்ல கடகராசி என்பவர்களுக்கெல்லாம் ஒரு இடமாற்றங்கள்லாம் இருக்கும், இருந்தாலும் நன்மை உண்டு. வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம், ஊர் மாறலாம், வீடு மாறலாம், இப்படி எத்தனையோ மாற்றங்கள்லாம் ஏற்படலாம். சிம்மராசி என்பதில் உங்களுக்கு குரு 12ஆம் இடத்தில் இருக்கார், விரயஸ்தானம். அந்த குரு எவ்வளோ நாளைக்கு இருப்பார்னா, மார்கழி மாதம் 6ஆம் தேதி வரை இருக்கார். எல்லாரும் 13 நாள் இருக்கார். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தி விடும், ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கன்னிராசி என்பது அவங்களுக்கு அருமையான நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடக்கும். குருபான் 11ஆம் இடத்துல சந்திரனோடு சேர்ந்து யோகம், குருச்சந்திர யோகம் என்ற ஒரு யோகத்தை பெறுகிறார். அருமையான நாள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 10ல் குரு பவுசை குறைப்பான். 10ல் பவுசுனா என்ன? நல்ல நிலைமை குறைச்சி காட்டுவான், பதவி பறிவும்பாங்க. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் மேலதிகாரிட்ட ரொம்ப பணிவாக நடந்து கொள்ளுங்கள். வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 9ஆம் இடத்துல இருக்குது. குருபான் 9ஆம் இடத்துல இருந்தால் எந்த தோஷமும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க.
அதனால் 9ஆம் இடம் நல்ல இடம். அது உங்களுக்கு மார்கழி மாதம் 6ஆம் தேதி வரை இதில் இருக்கார். நல்ல யோகத்தெல்லாம் பண்ணுவார். அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு இன்னும் 13 நாள் இருக்குது. இந்த 13 நாளைக்குள்ளே கூட நல்ல காரியங்கள்லாம் பூர்த்தி ஆகலாம். அன்பான தனுசு ராசி என்பவர்களை உங்களுக்கு அட்டம குரு, புதுசாக எதையும் செய்யாதீங்க. இன்னும் 13 நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அருமையாக இருக்க 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. எந்த காரியத்தையும் வேணாலும் செய்யலாம், நல்லது நடக்கும். அன்பான மகர ராசி என்பது உங்களுக்கு அருமையான நாள். 7ல் இருக்கார் குரு. இன்னும் 13 நாளைக்குள்ள கல்யாணம் கூட ஆகலாம், அப்படி கூட சொல்லலாம். இந்த கார்த்திகை மாதத்துக்குள்ளோட நல்லது நடக்கலாம், பேசி முடிவுலாம் நிச்சயார்த்தம் பண்ணலாம். இப்படியெல்லாம் ஒரு நல்ல அமைப்புகளை இந்த மகர ராசிக்கு அனுப்புவாங்க. ஆனால் 7னுடைய தாக்கம் இருக்கிறது, பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பது உங்களுக்கு ஜென்ம சனி நடக்குது, பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ஜென்ம சனி என்பது உங்களுக்கு ஜென்மத்தில் சனி இருக்கிறது, அதனால் 7னுடைய தாக்கம் இருக்கிறது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீனராசி என்பது உங்களுக்கு 7 இருக்கிறது. இருந்தாலும் முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றெல்லாம் கணக்கு சொல்லுவாங்க. அதனால் முதல் சுற்று 30 வயசுக்குள்ளே வரும், 2வது சுற்று 60 வயசுக்குள்ளே வரும், 3வது சுற்று வயதான காலத்தில் வரும். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அன்பான மீனராசி என்பது உங்களுக்கு குருபவான் நல்ல நிலையில் இருக்காது. ஒரு சாதனையெல்லாம் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை பூரா பண்ணியிருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணுவீங்க, அதுக்குடைய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அன்பான நேயர்களை நாம் கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாது. கஷ்டப்படாமல் எந்த காரியத்தையும் நம்ம செய்ய முடியாது. ஏன்னா அந்த ஒரு காரியத்தை செய்கிற போது அவ்வளோ சிரமங்கள் இருக்கிறது, அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. மூளைக்கு நிறைய வேலையை கொடுக்குறது, பொருளாதார கஷ்டம் வந்துடுது. இப்படியெல்லாம் ஒரு காரியங்கள் இதெல்லாம் நம்ம சந்தித்து சாதித்து தான் காரியத்தை நிறைவு செய்வோம், அது நடக்கும். அன்பான நேயர்களை நாம் இறை வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளோ நாம் பண்ணிட்டு வர்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நல்லது நடக்கும். இறை அருள் இருந்தால் நம்ம எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டங்களை எல்லாம் நம்ம போக்கிடலாம். நம்ம என்னை 7.5 சனி போட்டு பாடா படுத்துது அப்படின்னு வேலை கட்டி வீட்டில் உட்காந்தா ஒன்றும் போனார். சனி பகவான் நம்மளை கஷ்டப்படுத்துனாருன்னா அவரை விடாமல் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு வணங்கிட்டு வந்தோமையானால் அந்த 7.5னுடைய தாக்கம் குறையும். அதனால் இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். வேலைகள் நிறையா இருக்குது, நிறைய வேலை சுமைகள் கிராமத்துலேயும் இருக்குது, பட்டணத்துலேயும் நமக்கு வேலை சுமை இருக்கத்தான் செய்யுது. வாழ்க்கையில் மனிதனாக பிறந்தால் சுமை இருக்கத்தான் செய்யுது. அந்த சுமைக்கு இடையில தான் நம்ம இறைவனுடைய வழிபாடு செய்யணும். அதனால் இறை அருள் நமக்கு இருக்குமே ஆனால் நம்ம காரியங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். அன்பான நேயர்களே, நம்ம ஜாதகம் பார்க்கின்ற பொழுது நம்ம ஜாதகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த நம்ம இறை வழிபாடை நாம் செய்து வந்தவையானால் நமக்கு அந்த இறையொரு நல்லபடியாக நடக்கும். அன்பான நேயர்களை, நம்ம குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக பிறக்கணும், அந்த குழந்தைகள் நன்றாக படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேசனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மணாளன் முருகப்பெருமானை என் அன்னை பராசக்தி மாதா முத்துமகாமாரியையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.